ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். கடலை மாவு அல்வா தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் சர்க்கரை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் வந்து 3/4 கப்பில் வந்து தண்ணியை சேர்த்துட்டு 1 கப்பில் வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துட்டேன். சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாகுப்பதம் வரணும்னு அவசியப்படாது. இப்போ நம்ம வந்து கரை விடாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். இடையில நம்ம வந்து இந்த சர்க்கரை தண்ணியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நான் வந்து கலருக்காக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். குங்குமப்பூ சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரப்போகுது. கொதி வந்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரையும் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். நெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகி வந்துருச்சு. அடுத்து வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். 9 முந்திரி பருப்பு வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாமியும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து நெய்யிலே வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுபட்டு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து த்ரூ அவுட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. பார்க்க சொல்லே தெரியுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம வந்து 1 கப்பில் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த நெய்யிலே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடணும். ஸோ இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் இது அப்படியே நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இந்த கடலை மாவு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற்றின நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஸோ த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ரெசிபி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம ஊற்றின நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததும் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே நீங்கள் வந்து கலந்து விடுங்க. பால் பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை கரைச்சலை வந்து சேர்த்துக்கலாம். இம்மீடியட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இல்லைனா கட்டி தட்டிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி ஆல்மோஸ்ட் பாதி வந்து வத்திருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அல்வாவில் மெயினான ஸ்டேஜே பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விடுறது தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அல்வா பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறப்போ அது நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நமக்கு அல்வா வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம்.
இது சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் பாதாம் போட்டது. போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து வாசத்துக்காக சிட்டிகளவு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த டைமில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வரணுன்றதுக்காக தான் நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து அல்வா வந்து கடாயில ஒட்டாம வந்துருச்சு. ஸோ ஃபைனலா நம்ம வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கடலை மாவு வச்சு அல்வா வீட்டிலே வந்து எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த கடலை மாவு அல்வா வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவு இருந்தால் போதும். சட்டுன்னு நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சமன்படுத்திக்கலாம். சூடாக சாப்பிட்டோம்னா இந்த அல்வா பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிமிலர் டு வந்து நம்ம மைசூர் பாக்கு மாதிரி தான் இருந்தது. கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி ஒரு டைம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமில்லாத சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.